ஹாய் நண்பா, நான் தான் டென் ஒண்டர் கிட். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா KTM Duke 200 பைக்கோட ரைட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு லைனப் இருக்குது, அதனால் இந்த லைனப்பில் அப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாமே இருக்கும், நான் சொல்கிறேன் ஓகேவா. யாருக்கெல்லாம் இந்த லுக்கு பிடிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரியா, யாருக்கெல்லாம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குங்க லுக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மவுண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு வர மறந்துட்டேன், அந்த ஹெல்மெட் மவுண்டு. அதனால் உங்களுக்கு கேமரா வியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இதுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் கூட இருக்குது. உங்களுக்கு இந்த பைக்லேயே ஃபுல்லாக அந்த அட்ராக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே தான். TFT 5 inch TFT கலர் டிஸ்பிளே. இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு Gen 2 390 லுக் அப்படியே இருக்கும். இந்த பைக்கில் நீங்கள் அண்டர் பெல்லி மட்டும் நீங்கள் வெளியிலேருந்து ஸ்டாக் அந்த தேர்ட் பார்ட்டி அதை எடுத்து போட்டிங்கன்னா போதும், வேறு லெவலில் இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் சூப்பராக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பைக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, KTMல என்ட்ரி லெவல் பைக்கு தான் ஸ்டார்டிங்கு 125 இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் அவ்வளோ சேல்ஸ் இல்லை. ஆனால் Duke 200 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் Gen 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், எல்லா ஜெனரேஷன்லேயும் சூப்பராக இருக்குது கைஸ். இந்த பைக்கு அடிச்சிக்க முடியல. கம்பேரிசன் நிறைய பைக்கோட பண்ணாலும் இந்த பைக் உண்மையிலே நல்ல ஒர்த்து தான். நீங்கள் வாங்குறது ஒர்த்து தான் கைஸ். முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துட்டு இந்த பைக்கு வாங்கலாமல் வேண்டாம். இந்த பைக்கு இல்லை, எல்லா பைக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கான பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பைக்கு நீங்கள் இப்போ நீங்கள் 150 cc நீங்கள் வாரீங்கன்னு வச்சுக்கோங்க, 200 cc கண்டிப்பாக ஒர்த்தான பைக்கு இது. நீங்கள் வாங்கிட்டு ஃபீலே பண்ண மாட்டீங்க. நீங்கள் எதுக்கு இந்த பைக்கை நான் வாங்கின சைடு ஃபீலே பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது டிஸ்பிளேல அந்த ஆரஞ்சு கலர் அந்த இது மாறும். 6000 RPM தாண்டிங்கன்னா அது கலர் மாறும்போது செமையாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அந்த புல் நீங்கள் ரைஸ் பண்ணும்போது செமையாக இருக்குது. வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பைக்கில் வந்து வைப்ரேஷன் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி நீங்கள் ஜெனரேஷன் பைக்கோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஹேண்ட்லிங்லாம் செம்மையாக தான் இருக்குது. இந்த பைக்கில் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. எப்போ அது உங்களுக்கு தெரியும்னா டிராஃபிக்கில் கண்டிப்பாக தெரியும். இதேமாதிரி நீங்கள் மத்தியான டைம் அப்படி கொஞ்சம் வெயில் அடிக்கும் போதெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸு போட்டிருந்தீங்கன்னா இந்த பாக்ஸர்லாம் போட்டிங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க 40 கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த பைக் வச்சுருந்தாலோ இல்லாட்டி நீங்கள் Duke 200 ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் ஆல்ரெடி நிறைய போட்டுட்ருக்கேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும் ஓகேவா. ஓகே கைஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல டாப் ஸ்பீடு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பிடிக்கும். இந்த டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிக்கல, ஒரு ஹிந்திக்கார பையா தான் பிடிச்சிருக்காரு. நீங்கள் பாருங்கள், 5 கியரில் 100. உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான், ஈஸியாக 100 பிடிச்சிரும். நூற்றி 34 கைஸ். நீங்கள் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 134. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பைக் வச்சுருந்தாங்கன்னா இல்லாட்டா இந்த ஓனர்ஸ் யாரை பார்த்துட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பைக்கோட டாப் ஸ்பீடு எவ்வளோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன் Duke 200 எவ்வளோ டாப் ஸ்பீடு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் ஓகேவா. கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்துலாம். ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு ஷோரூமுக்கும் அந்த ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் மாறும் சரி, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மள்கிட்ட இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000. இது மாறலாம் ஓகேவா, இது கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் மாறலான்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு 5,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்றில் ஹையாக இருக்கும் இல்லை குறவாக இருக்கும் ஓகேவா. இந்த பைக்கோட கம்பேரிசன் இந்த பைக்கோட கம்பேர் பண்ணாங்கன்னா NS 200
ரோடோட கம்பேர் பண்ணுவாங்க. சிலவங்க R15 V3 இல்லாட்டா Yamaha MT-50 ஓகே அதெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் கம்பேர் பண்ணுறதுக்கு எல்லா பைக்குக்குமே என்ன சொல்கிறது கம்பேரிசன் இருக்கும், நிறைய குறை எல்லாமே இருக்கும். நம்ம அது பார்த்து தான் இது பண்ணணும். எல்லா பைக்குமே உங்களுக்கு எல்லா ஆல்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் சொல்ல முடியாது. சில இதில் இருக்கலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஓகே இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக் ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம். உங்களுக்கு மைலேஜ் டீசெண்டான மைலேஜ், நான் நல்ல மைலேஜ் குட் மைலேஜ்லாம் சொல்ல டீசெண்டான மைலேஜ். லுக்கு வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக்கு. உங்களுக்கு டியூக் 390யோட பழைய ஜெனரேஷன் டியூக் 390யோட அதே லுக்கு. அண்டர் பல்லி மட்டும் நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து எடுத்து போட்டிங்கன்னா ஓகே தான். மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கேட்கலாம். இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதை பற்றிலாம் எந்த பைக்கை பற்றிலாம் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ போடுவேன். இந்த பைக்கை நமக்கு யார் வந்து டெஸ்ட் ட்ரைவ் தந்து உதவுனாங்கன்னா நம்ம நாகர்கோவில் கேடிஎம் ஷோரூமில் தந்தாங்க. நீங்களும் இங்கே நாகர்கோவிலேருந்து எங்கேயாவது பைக் பார்த்து கன்னியாகுமரியிலேருந்து எங்கேருந்து பைக் பார்க்குறீங்கன்னா இந்த ஷோரூமுக்கு வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருப்பீங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த பைக்கு வாங்கலாமா வேண்டாமல் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் செட் ஆகணும் இல்லை கைஸ். சிலவங்களுக்கு 390 250 எல்லாமே மாறி இருக்கும். ஓகேவா, நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. இந்த பைக் எத்தனை பேர் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கேடிஎம் பைக்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டியூக் 250யோட ரைட் ரிவ்யூ ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்துலாம். ஓகே பாய்.